عليه وسلم مفتاح الجنة الصلاة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குதுபமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிரங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து கியாமத்து நாள் வரை அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வாழும் காலமெல்லாம் உடல் உறுப்புகள் அனைத்தும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் உம்முடைய சோதனையிலிருந்து, சிறு வயதிலே மௌத்தாகுவது விட்டும், கடன்களிலிருந்தும் வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவதோ கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், செலவீனங்கள், அதனுடைய துன்பங்களிலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தரும் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாரத்தில் மிக முக்கியமான 2 நிகழ்வுகள் நினைவு கூறக்கூடிய நாட்கள், 2 நாட்கள் மிக முக்கியமானது. ஒன்று, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு குடியரசு தினம். அதே போன்று வரக்கூடிய திங்கள் இரவு, திங்கள் பின்னேரம், செவ்வாய்க்கிழமை இரவு புனித மிஅராஜ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மிக முக்கியமான வாழ்வியலை கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான இரவு மிஅராஜுடைய பயணம். அந்த மிஅராஜுடைய பயணம் ரஜப பிறை 27 அன்று நடைபெற்றது என்பதாக வரலாற்றுகளில் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் திருப்புமுனையாக இருந்த ஒரு பயணம்தான் மிஅராஜுடைய பயணம். இந்த 2 குடியரசு அந்த தினமும் மிஅராஜுடைய அந்த பயணமும்
நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை கற்றுத்தருகிறது. என்னவென்றால், ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை இரண்டுமே கற்றுத்தருகிறது. இந்த இரண்டும் தான் ஒன்று இந்தியா மக்களுடைய வாழ்க்கையுடைய தத்துவத்தை அப்படியே மாற்றியது. அவரவர்கள் 1940 சுதந்திரம் அடைந்தாலும் 1950 குடியரசை நிலைநாட்டுகிறார்கள் இந்தியாவில். அவரவர் அந்தந்த மக்கள் தன்னுடைய உரிமைகளோடு அவரவருக்கு யார் எந்தெந்த மதத்திலே எந்தெந்த மார்க்கத்திலே பின்பற்ற வேண்டுமோ அந்தந்த உணர்வுகளோடு அவரவர்கள் வாழ வேண்டும். அவரவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்ளலாம். முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது வாழ்வியல். ஆனால் இந்திய சாசனம் இப்படித்தான் இந்திய மக்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த குடியரசையை நிலைநாட்டினால் அது வாழ்க்கையுடைய இந்திய நாட்டுடைய மக்களுடைய 200 வருடம் 300 வருட அந்த அடிமைப்பட்டு வாழ்ந்த அந்த மக்களுடைய வாழ்க்கையை திருப்பிய நாள்தான் குடியரசு தினம் என்பது. அதே மாதிரிதான் மிஅராஜுடைய பயணம் என்பது இஸ்லாமியர்களுடைய இல்லை உலக மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய திருப்புமுனையை கொண்டு வந்ததுதான் மிஅராஜுடைய இரவு என்பது. வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற வாழ்வியலை முழுமையாக அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட இரவுதான் மிஅராஜுடைய இரவு என்பது. ஒரே இறைவனை வணங்க வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை கற்றுக் கொடுத்த இரவுதான் இந்த மிஅராஜுடைய இரவு என்பது. அதே மாதிரிதான் குடியரசு தினம் என்பது அவரவர்களுடைய மார்க்கத்தை அவரவர்கள் பின்பற்றிக் கொள்ளலாம். ஆனால் இந்திய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும், மனிதநேயத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை இந்த இந்திய நாட்டில் நிலைநிறுத்திய ஒரு நாள் குடியரசு தினம் என்பது. ஜனவரி 26 தான் 26 ஜனவரி 26 அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த ரெண்டும் இஸ்லாமிய சமூகம் இல்லை, உலக மக்கள் யாரும் மறக்க முடியாத ஒரு நாள். ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்ற கட்டளையில் பிறப்பிக்கப்பட்ட நாள் மிஅராஜுடைய நாள். அது மிஅராஜுடைய இரவு. தொழுகை மாதிரியான ஒரு தூரநோக்கு சிந்தனை உலகத்தில் வேறு எந்த ஒரு வணக்கமும் இல்லை என்று சொல்லலாம். தொழுகையை போன்ற ஒரு மனிதனுக்கு சீரை ஒரு சீர்தூக்கியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் வணக்கம் வேற எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை, ஒரு வணக்கத்தை மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், எதற்கும் மனிதனுக்கு ஒரு தூரநோக்கு சிந்தனை வேணும், ஒரு கணக்கு இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்க வேண்டும். அந்த வரையறையை கற்றுக் கொடுக்கிறது தொழுகை. அந்த வரையறை ஒரு பாடத்தை, ஒரு வாழ்க்கையுடைய தத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது ஒரு தொழுகை. அந்த தொழுகையை கடமையாக்கப்பட்ட இரவுதான் மிஅராஜுடைய இரவு. அதாவது நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கணவன் மனைவிக்கு முக்கியமா, மனைவி கணவனுக்கு முக்கியமா என்ற அந்த ஒரு நிலைப்பாடு வரும்போது கணவனுக்கு மனைவிதான் ரொம்ப முக்கியம். கணவன் இல்லாமல் மனைவி வாழ்ந்து விடுவாள். எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவமே அதைத்தான் சொல்லித்தார். ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ்ந்துவிட முடியும், அது சாத்தியம் இருக்கிறது இந்த உலகத்தில். ஆனால் ஒரு ஆண் பெண்ணுடைய துணை இல்லாமல் வாழ முடியாது என்பதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சான்று.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சான்று. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வது என்று, கணவனுக்கு மனைவிக்கு முன்னால கணவன் போயிடணும். கணவனுக்கு முன்னால மனைவி போயிருச்சுன்னா கணவனுடைய வாழ்க்கையை பாருங்க, நரக வேதனையாக இருக்கு. அது மாதிரியான ஒரு துன்ப உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. இதை மிஅராஜுடைய இரவு அற்புதமாக நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு இரவு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தாலிப் அவர்கள் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார்கள். மக்காவிலே தன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் 2 பேர்கள் மிக பாதுகாப்பு அரணாக இருந்தவர்கள். அபூ தாலிப், இரண்டாவது ஹதீஜா அம்மையார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி. 2 பேரும் அதே வருடத்தில் 53 அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன அந்த நேரத்தில் வஃபாத் ஆகிறார்கள். அதுக்கு பேர் ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்றாங்க. 2 பேரும் அடுத்தடுத்து மௌத்தா போகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை தடுமாறுகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. எதிரிகளுடைய கையில் வசமாக சிக்கிக் கொண்ட அந்த நேரம், ஒரு கணவனுக்கு மனைவி இறந்து போயிட்டா யாரும் அங்கு ஆறுதல் சொன்னாலும் அங்கே எடுபடாது. அவனால் அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு இழுத்து ஆறுதலாக தான் ஆறுதல் சொன்னான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். ஒரு கணவனுக்கு மனைவி இறந்து போய்விட்டால் உலகத்தில் யாருடைய ஆறுதலும் அங்கே எடுபடாது, ரப்புடைய ஆறுதலை தவிர என்று சொல்லி தருவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா இறந்த சமயத்தில் நிலை தடுமாறி போகிறார்கள். அந்த நிலை தடுமாற்றத்தை சரி செய்வதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா மிஅராஜ் என்ற பயணத்தை ஏற்படுத்தி நாயகத்திற்கு அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொன்னான் என்பதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி தருவார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது மிஅராஜுடைய பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிற்காலங்களில், அதாவது விண்வெளி பயணம் போக முடியும் என்ற ஒரு அழகான அற்புதமான பாடத்தை மிஅராஜுடைய பாடம் நமக்கு சொல்லித் தருகிறது. மிகப்பெரிய அறிவியல் பாடத்தை சொல்லித் தருகிறது மிஅராஜுடைய பயணம். இதை தாண்டி சில நபிமார்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அதுல யாரு தெரியுமா? மிக முக்கியமான ஒரு நபி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையில் குடியரசிற்காக வேண்டிய போராடிய ஒரு நபி என்று சொன்னால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிஅராஜுடைய பயணம் போகும்போது சந்திக்க வைக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? குடியரசிற்காக வேண்டிய போராடிய ஒரு நபி, வாழ்க்கை முழுவதும் போராடிய ஒரு நபி, தன் இன மக்களால் அங்கே மிகப்பெரிய சஞ்சலத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். தன் இன மக்களுக்கு வேறு சமூகத்துடைய மக்களால் மிகப்பெரிய சஞ்சலம் அங்கே உண்டானது. இரண்டையும் சந்தித்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆரம்பத்தில் ஃபிரௌன் என்ற தன்னுடைய இனத்தை தாண்டி வேறு இன மக்களோடு அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த மக்களுக்காக வேண்டிய போராட்டத்தை தொடங்கினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரித்திரம் நமக்கு தெரியும். நெடுவெங்கிலும் குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை. பேசி பேசி அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள். கடல் பிளந்தது, அங்கே காப்பாற்றப்பட்டார்கள் என்பதெல்லாம் வரலாறு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தன் இன மக்களால் அங்கே மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. தன்னுடைய இன மக்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திற்கு இருந்து மதீனா நகரத்திற்கு அங்கே விரட்டப்பட்டார்களே, ஹிஜ்ரத் செய்தார்களே, யார்? தன் இன மக்கள் அங்கே சோதனையை கொடுத்தார்கள். அந்த அறிவு, அந்த பாடத்தை, வாழ்க்கையின் பாடத்தை ஒவ்வொரு இஸ்லாமியனும் கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனப்பக்குவத்தை அங்கே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார், மிஅராஜுடைய பாடத்தை.
அல்லாஹு தஆலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹு தஆலா 50 வக்து தொழுகையை நமக்கு கடமையாக்கினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் மிஅராஜ்ல போய் நபிகள் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் கேட்டான், நாயகமே எனக்காக வேண்டி என்ன கொண்டு வந்தீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்ம எல்லாம் ஓதுகிறோமே, அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹி, நம்ம எல்லாம் ஓதுகிறோமே, இந்த வார்த்தை யாரு சொன்னது தெரியுமா? எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வை நேருக்கு நேர் சந்தித்து நேருக்கு நேராக உட்கார்ந்து கொண்டு நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரப்பை, தன்னை படைத்தவனை நேரடியாக நின்று கொண்டு பேசிய வார்த்தை இந்த வார்த்தை, அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹி. பொருளாதார வணக்கங்களும், அதாவது உடலாதார வணக்கங்களும், உயிர் சம்பந்தப்பட்ட வணக்கமும் லில்லாஹி அல்லாஹ்வே உனக்கே சொந்தமானது என்று சொன்ன வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. நம்மெல்லாம் ஒவ்வொரு வக்து தொழுகையிலேயும் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் ஓத வேண்டும் கடமை என்று அல்லாஹ் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. சொல்ல அத்தஹியாத் ஓதல தொழுகைக்கு நாம போயிடுறாங்க. இந்த வார்த்தையை சொல்லி ஆக வேண்டும். இந்த வார்த்தை யார் சொன்ன வார்த்தை? எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் தஆலா பூரிப்படைந்து சொன்னான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம், என்னுடைய சலாம் ஒட்டுமொத்தமும், என்னுடைய ரஹ்மத்து ஒட்டுமொத்தமும், என்னுடைய பரக்கத்து ஒட்டுமொத்தமும் நபியே உங்கள் மீது நான் சொல்கிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் உங்கள் மீது உண்டாகட்டும் என்னுடைய ஒட்டுமொத்த சலாம், என்னுடைய ஒட்டுமொத்த ரஹ்மத், என்னுடைய ஒட்டுமொத்த பரக்கத் அனைத்தும் நபியே உங்களுக்கு. இதாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் மீது வைத்திருந்த பாசம் என்பது சொல்லவில்லை. என்ன தெரியுமா சொன்னாங்க? நாயனே எனக்கு மட்டும் அந்த வாழ்க்கையில் நம்பிவிடக் கூடாது, என்னுடைய உம்மத்தில் உள்ள நல்லடியார்கள், என்னை பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் அனைவருக்கும் இந்த வாழ்க்கையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், என்னுடைய சமுதாயத்தில் யார் நல்லடியார்கள் இருப்பார்கள் அனைவருமே சலாம் உண்டாகட்டும் என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை 2 பேருடைய சம்பாஷணையை, அந்த பேச்சை, உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை. இதைத்தான் நாம் அத்தஹியாத்தில் ஓதிக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதைத்தான் தொழுகையில் நீங்கள் செய்தாக வேண்டும் என்ற கட்டளையை உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தொழுகையை 50 வக்து தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொண்டு வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாயகமே 50 வக்து தொழுகை உங்களுடைய சமூகம் தொழுகாது, நீங்க அல்லாஹ்விடத்திலே போய் குறைத்து கொண்டு வாருங்கள். ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் தெரியும் ஒரு உம்மத்தினால் எந்த அளவுக்கு அவர்கள் சங்கடப்பட்டார்கள் என்பது. பனி இஸ்ரவேலர்கள் மூலமாக அவர்கள் அப்பொழுது தொல்லையை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். ஃபிரௌனுடைய தொல்லை வேறு, அதை தாண்டி ஃபிரௌன் அழித்த பிறகு தன் மக்கள், தன் இன மக்களால் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சோதனையுடைய அனுபவம் எனக்கு இருக்கிறது, நாயகமே உங்கள் சமூகம் ஒரு காலமும் 50 வக்து தொழுகையை சரியாக தொழுகாது, நீங்கள் குறைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி திரும்ப 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 அனுப்பிவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் 50 வக்து தொழுகையை 5 குறைத்து 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 5 வக்துல கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பவும் சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், நாயகமே உங்கள் சமூகம் இதை செய்யாது, எனக்கு தெரியும் சமூகத்துடைய அனுபவம் என்ன என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மீது ஒரு மேலெண்ணம் வைத்து சொன்னார்கள், என் உம்மத்துமார்கள் இதை செய்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார்கள். நாம் செய்ய தவறிவிட்டோமே. எவ்வளவு அழகான
தெரியுமா தொழுகை? எவ்வளவு அழகான பாடம் தெரியுமா தொழுகை? வாழ்க்கையுடைய மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். எந்த மனிதனுடைய வாழ்க்கை திட்டமிடல் இருக்கிறதோ அவன் நிச்சயம் வெற்றி பெறுவான். அந்த திட்டமிடலை தொழுகை நமக்கு சொல்லித் தருகிறது. தொழுகை நமக்கு சொல்லித் தருகிறது. அழகான ஒரு அமைப்பு. அந்தந்த நேரத்தில் தான் தொழுக வேண்டும். லுஹருடைய தொழுகையை அந்த நேரத்தில் தான் தொழுக வேண்டும். அஸ்ருடைய நேரத்தில் தொழுக முடியாது. அற்புதமான ஒரு திட்டம் இது. திட்டமிடல் அற்புத. காலை நேர வேலையை அந்த நேரத்தில் தான் நீ செய்ய வேண்டும். காலை உணவை மாலை நேரத்தில் சாப்பிட முடியுமா? உடலுக்கு அங்கே ஒத்து போகுமா? மாலை நேர சாப்பாட்டை இரவு நேரத்தில் சாப்பிட முடியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும் என்பதை தொழுகை நமக்கு சொல்லித் தருகிறது. அதெல்லாம் இங்க கண்டுக்கிறது இல்லையே, யாரும் கண்டுக்கிறது இல்லையே. தொழுகையை மறந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. எவ்வளவு பெரிய மேலெண்ணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். என் உம்மத் அதை தொழுகையை சரியாக பெறுவோம். கடைசி மூச்சு வரை என் உம்மத்து தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்றுதானே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அழகான திட்டமிடல். பாங்கு சொல்லுதல் ஒரு அற்புதமான ஒரு ஒளிமுறை தெரியுமா? பாங்கு என்பது ஒரு அழகான ஒரு அழைப்பு. அழைப்பு வேறு எந்த மதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. இஸ்லாமியனுக்கு மட்டும்தான் அது சொந்தமாக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்? அல்லாஹ் உருவாக்கி கொடுத்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு திட்டமிடல். நீ தொழுகைக்கு வர வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற இடத்துல நம்ம சூரா ஓத முடியுமாங்க? நம்ம ருக்கூல செய்யக்கூடிய தஸ்பீகை சுஜூதுல போய் செய்ய முடியுமா? சுஜூதுல செய்யக்கூடிய தஸ்பீகை ருக்கூல செய்ய முடியுமா? அதை சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா அது வேறு விஷயம். ஆனால் ருக்கூவில் இதைத்தான் ஓத வேண்டும், நீ அத்தஹியாத்தில் இதைத்தான் ஓத வேண்டும், நீ சூரத்துல் ஃபாத்திஹா இடத்தில் இப்படித்தான் இந்த இடத்தில் தான் நீ ஓத வேண்டும், துணை சூறாவை இந்த இடத்தில் தான் ஓத வேண்டும் என்ற ஒரு அற்புதமான திட்டமிடல், வாழ்க்கையின் திட்டமிடல் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது தொழுகை. எங்கே நாம் வாழ்க்கையை திட்டமிட்டு செய்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்களே. எங்கே நாம் திட்டமிடுகிறோம்? இல்லையே. இந்த குடியரசு தினத்தை இன்னைக்கு 75வது ஆண்டை நாம் செய்ய போகிறோம், கொண்டாட போகிறோம். ஆனால் என்னைக்காவது இஸ்லாமிய சமூகம் ஒரு அழகான திட்டமிடலை இந்த இந்திய நாட்டில் நமக்கு செய்திருக்கிறோமா? என்ன இல்லை நமக்கு நம்முடைய கையில்? இந்த இந்திய திருநாடு, இந்தியா என்ற அந்த மேப்பை உருவாக்கி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லவா? எங்கேயாவது யாராவது செய்தார்கள் என்று யாராவது பல்லு போட்டு பேசிவிட முடியுமா? முடியாது. வரலாறுகள் சொல்லுகிறது எத்தனை. இன்னைக்கு சென்னை என்று நாம் வாய் முழுக்க பேசுகிறோம். ஆனால் பிற்காலத்தில் முன்னொரு காலத்தில் 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஊருக்கு பேர் மதராசப்பட்டினம். அதற்கு பெயர் மதரசாக்கள், இஸ்லாமிய மதரசாக்கள், இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள், இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள், இஸ்லாமிய பாங்கோசைகள், இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் ஓய்ந்து ஒழித்த காலம் அல்லவா அது? எத்தனை கோயில்களுக்கு இஸ்லாமியர்கள் தன்னுடைய இடத்தை தாவைவாட்டு கொடுத்தார்கள். வரலாறு சொல்கிறது. இன்னைக்கு அவ்வளவு பெரிய சொத்து, இன்னைக்கு இஸ்லாமியுடைய சொத்து, வக்ஃப் சொத்து, அது எவ்வளவு அழகாக இன்னைக்கு லாபகரமாக அதை பிடுங்க பார்க்கிறது ஒரு அரசு. இன்னைக்காவது நாம் சரியான திட்டமிடல் சுற்றி இருக்கிறோமா? இதை காப்பாற்ற வேண்டும் என்ற திட்டமிடல் இப்பொழுதுதானே அந்த அரசு அந்த சட்டத்தை கொண்டு வருகிறது. ஒரு 75 ஆண்டுகளாக எதை செய்தோம்? என்ன சட்டத்தை செய்திருக்கிறோம்? திட்டமிடல் ஒன்றுமே இல்லையே. காப்பாற்றி கொடுத்தார்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள், காப்பாற்றி கொடுத்தார்கள். எத்தனை இறை இல்லங்கள் வக்ஃப் சொத்திலே இருக்கிறது தெரியுமா? நேற்றைய தினம் நீங்களும் படித்திருப்பீர்கள். பட்டோடி என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இந்திய நாட்டில் இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு அவர்கள் பாகிஸ்தான் குடியேறி விட்டார்கள். அவருடைய சொத்துக்கள், அவருடைய பரம்பரைகள், ஒரு நடிகன், நம்முடைய என்னமோ ஒரு பேர் சொல்றாங்க, சயீது கான் ஒரு பேர், அது அந்த நடிகனுடைய பெயர். அவன் தான் இன்னைக்கு வந்து சைஃப் அலியா ஏதோ ஒரு நடிகனுடைய பெயர், இஸ்லாமியனுடைய பெயர். அவன் தான் இந்த அந்த சொத்துக்களை பராமரித்துக் கொண்டு வந்து இருக்கிறான்.
இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனே அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது. பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. என்ன தெரியுமா காரணம்? அவர்கள் பாகிஸ்தான் குடியேறி போயிட்டாங்க, அதனால் இந்த சொத்து இது இந்தியாவுக்கு சொந்தமான சொத்து என்று. ஏன் வாரிசுகள் இருக்கிறார்கள்? ஏன் உங்கள் இனத்தவர்கள், குஜராத்தை சார்ந்தவர்கள் எச்சக்கணக்கான கோடி ரூபாயை கடனாக வாங்கிக் கொண்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டார்கள். அவருடைய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் பறிமுதல் செய்தீர்களா? ஏன் இந்த இஸ்லாமியுடைய சொத்து கிட்டத்தட்ட 15,000 கோடி, ஒன்றல்ல ரெண்டல்ல 15,000 கோடி சொத்துக்கள் இன்னைக்கு சூறையாடப்படுகிறது. இஸ்லாமியருடைய சொத்துக்கள் அனைத்தும் இன்னைக்கு பிடுங்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். திட்டமிடல் இல்லையே, அழகான திட்டமிடலை இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தது. எங்கே நாம் அதை சரியாக முறையில் பின்பற்றிக் கொண்டு இருக்கிறோம் இஸ்லாமியர்களே? இல்லையே. எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழல் நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? மனித நேயத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது வரலாறு. அதாவது நவாபுகள், ஆற்காடு நவாபுகள் சென்னைக்கு குடியேறின பிறகு இன்னைக்கு கவர்மெண்டுடைய அத்தனை அலுவலக ஆபீஸ்களும் நவாபுகள் அன்றைக்கு கொடுத்தது, தானமாக கொடுத்தது. அது அத்தனையும் நவாபுகள் கொடுத்தது. இஸ்லாமியர்கள் இல்லை என்று சொன்னால், இந்தியா இல்லை என்று சொன்னால் அது மிகையல்ல, மிகையல்ல. இஸ்லாமியர்கள் தான் இந்தியா என்று சொல்லும் அளவிற்கு முன்னர் காலத்தில் இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்காக வேண்டி தன் உயிரை தியாகம் செய்தவர்கள். இஸ்லாமியர்கள் உயிரை மட்டுமல்ல, சொத்து சுகங்கள் அத்தனையும் தியாகம் செய்தவர்கள். ஒவ்வொன்றுக்கும் அழகான பாடங்கள் இருக்கிறது. ஆனால் சரியான திட்டமிடல் இல்லை நம்மள்கிட்ட. எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் அல்ல, இல்லை நம்மள்கிட்ட. அருமையானவர்களை, பேசிக்கொண்டு போனால் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். மனிதநேயம், அழகான ஒரு மனிதநேயம் வரிசை சொல்லும், தொழுகையிலே வரிசை சொல்லும். பணக்காரனும் இருப்பான், ஏழையும் இருப்பான். அதாவது பிச்சைக்காரனும் அந்த முன்சத்தில் அடிப்பான், பெரிய கோடீஸ்வரன் பின்சத்தில் இருப்பான். எந்த மதத்திலும் இல்லாத ஒரு மனிதநேயம் தொழுகை நமக்கு சொல்லித் தருகிறது. தொழுகை நமக்கு சொல்லித் தருகிறது இஸ்லாமியர்களே. அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாயில் இப்னு ஹுஜர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். உயர்ந்த ஜாதி சார்ந்த ஒரு மனிதர். அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து வருகிறார். பார்த்து வரும்போது பேசினாங்க, திரும்பி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு பண்பு என்னன்னா, வந்தவர்களை வழியனுப்பி வைப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு பண்பு. அப்ப பக்கத்துல இருந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா, அவங்க காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய ஒரு சஹாபி. அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, முஆவியா, இந்த வாயில் ஹுஜரை வழி அனுப்பிவிட்டு வாங்க, ஊருடைய எல்லை வரை வழி அனுப்பிவிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னா முஆவியா ரலியல்லாஹு தஆலா செருப்பு கூட போடாம விரும்பி போயிட்டாங்க. அட போயிட்டே இருக்கும் போது காலில் செருப்பு சுடும் அல்லவா, பாலைவன வெயில் தானே, அது வெயில் கொடுமையா அடிக்கக்கூடிய இடம் தானே. அப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க வாயில் இப்னு ஹுஜர்ட்ட, வாயில், நீங்க குதிரையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் நடந்து வர்றேன், செருப்பு இல்லை, அதனால உங்களுடைய குதிரையுடைய பின்னால நான் உட்கார்ந்துக்கிறேனே அப்படின்னு கேட்டாங்க. இப்ப வாயில் சொன்னார், நான் உயர்ந்த ஜாதியில உள்ளவன், உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவன். இன்னைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்களா இல்லையா? உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். உயர்ந்த இடத்தில் நான் இருக்கக்கூடியவன், நீ தாழ்த்தப்பட்டவன், நீ இன்னும் இல்லாதவன், நீ எனக்கு பின்னால் என்னுடைய குதிரையில் உட்கார்வதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று சொன்னார். சரி சொல்லி போனாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை, அதை முறியடிக்க முடியாது, போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப கேட்டாங்க, வாயில் சூடு தாங்க முடியல, நீ குதிரையில போய்கிட்டு இருக்கிற, உன்னுடைய செருப்பு சும்மாதானே இருக்கிறது, அந்த செருப்பத்தான நான் போட்டுக்கிட்டு வர்றேன், சுடுது தாங்க முடியல. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தலைவருடைய கட்டளை, அதை நிறைவேற்ற வேண்டும், அதே நேரத்தில் சூடும் தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வாயில் சொன்னார், என்னுடைய செருப்பை கூட போடுவதற்கு உங்கள் இனத்திற்கு யாருக்கும் தகுதி இல்லை என்று சொன்னார். செருப்பை கூட போடுவதற்கு
உங்கள் இனத்தில் யாருக்கும் தகுதி இல்லை என்று சொன்னார். அந்த அளவிற்கு நான் உயர்ந்தவன் என்று சொன்னார். சரி, முடிஞ்சு போச்சு, அந்த நிகழ்வு முடிஞ்சு போச்சு. காலங்களும் உருண்டோடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுக்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய அமீருல் முஃமினீன், இஸ்லாமிய சமூகத்தின் தலைவராக உட்கார்ந்து இருக்கிறார்கள். வாயில் இப்னு ஹுஜர் அங்கே வருகிறார். என்ன எப்படி என்று சொன்னால், சாப்பாட்டிற்கு அங்கு வழி இல்லை. வாயில் இப்னு ஹுஜருக்கு ஒரு காலத்தில் நான் உயர்ந்த ஜாதிகள் இருப்பவன் என்று சொல்லிக் கொண்டு இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஜாதிகள் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காலம் உருண்டோடும். இன்ஷா அல்லாஹ், சும்மா இன்ஷா அல்லாஹ் உருண்டோடும். ஒரு காலத்திற்கு இந்த நாட்டுடைய அரியாசனத்தில் இஸ்லாமியர்கள் வருவார்கள். அந்த நாள் மிக சீக்கிரத்தில் இருக்கிறது. வாயில் இப்னு ஹுஜர் வருகிறார். எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கவர்மெண்டுடைய நிதி உதவியில் இருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காக வேண்டி வருகிறார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அரியாசனத்தில் என் இனத்துடைய செருப்பையை போடுவதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொன்ன மனிதர் அரியாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் நான் உயர்ந்த ஜாதி என்று சொன்னவர் இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டிற்கு உதவி தேடி வருகிறார். 2 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டத்தை கண்டு கொண்டவர்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் தோளில் இருந்த அந்த குண்டை எடுத்து விரித்து வாயில் இப்னு ஹுஜர் அவர்களே உட்காருங்கள் என் பக்கத்தில் என்று சொன்னார்கள். திகைத்து போகிறார் வாயில் இப்னு ஹுஜர். ஏனென்றால் சொன்னார்கள், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வாயில் உன்னை நான் பழி வாங்குவதை விட என்னுடைய நபியுடைய சபைக்கு வரும்போது என்னுடைய நபி உன்னை எப்படி அவர்கள் மதிப்பு கொடுத்தார்களோ அதே மாதிரி உன்னை மதிப்பு கொடுப்பதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்த மனிதநேயம். எங்கள் தலைவர் எனக்கு கற்றுக் கொடுத்த மனிதநேயம். அதைத்தான் நான் செய்ய விரும்புகிறேன். உன்னை பழி வாங்க நான் வரவில்லை என்று சொல்லி மனிதநேயத்தை கற்றுக் கொடுத்த சமூகம் இந்த சமூகம். நேற்று பாருங்க, அதாவது இப்படிலாம் மனிதநேயத்தை சிதைக்கிறார்கள். இந்த குடியரை இவ்வளவு பெரிய நவீனங்கள் வந்தும் கூட எப்படி எல்லாம் சிதைக்கிறார்கள். அதாவது தலைவர் ஐஐடியுடைய தலைவன் சொல்கிறான், மாட்டு மூத்தரத்தை குடிக்கப்பா, நோய் தீர்வு பண்ணு. எப்படியப்பா இதெல்லாம் சாத்தியமாகும்? ஒரு முன்னாளுடைய கவர்னர் சொல்லுகிறார், அதுவும் தொட்டவர் டாக்டர், அவர் சொல்லுகிறார், எந்த புத்தகத்தில் இருக்கிற டாக்டர் படிப்பிலே மாட்டு மூத்திரத்தை குடித்தால் மனிதனுக்கு சுகம் கிடைக்கும் என்று, தீமை என்றைக்கும் சுகம் இல்லை என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததல்லப்பா. எந்த புத்தகத்தில் இருக்கிறது? யோசித்துத்தான் சொல்கிறார்களா? யோசிக்காமல் எந்த அளவுக்கு அரசியல் அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய தாழ்த்தப்பட்டவருடைய சொத்துக்களை முடக்க வேண்டும், அதை மூளைச்சலவை செய்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய தீமையை உண்டாக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் எல்லாம் சொல்லப்பட்ட நாம் அழகான திட்டமிடல் இல்லாமல் இருக்கிறோமே, இதுதான் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வரக்கூடிய இந்த காலத்தில் இனிமேலாவது சரியான திட்டமிட்டு சரியான ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு அதற்கு உதவி செய்ய வேண்டும். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatroth@gmail.com